இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சேனக்கிழங்கு வச்சு ஒரு மஞ்சூரியன் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு இதை நறுக்கிக்கலாம். கத்தியில் நறுக்க முடியல, அருவாமனையில் நறுக்கிக்கிறேன். தோல் சீவிட்டு இந்த மாதிரி துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாங்க. சதுரமாக வெட்டியிருக்கேன். உங்களுக்கு எப்படி குச்சி மாதிரி வேணும்னா குச்சி மாதிரி வெட்டிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ சேனக்கிழங்கை வெட்டிட்டேங்க. அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வேகட்டுங்க, வெந்ததும் பார்க்கலாம். இங்கே என்கிட்ட ஒரு வெங்காயங்க இப்படி நறுக்கி பெரிய பெரிய பீஸாக வெட்டி இப்படி இதழாக எடுத்துக்கலாங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பாதி குடமிளகாய் நறுக்கிக்கிறேன். கொஞ்சம் ஒரு பாதி வெந்தால் போதுங்க. இப்போ தண்ணியை வடிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் காய வச்சுருக்கோங்க. இந்த சேனக்கிழங்கு கொஞ்சம் ஆறிடுச்சு, கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக செவந்தா போதுங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். இவ்வளோ வெந்தால் போதுங்க. இப்போ எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய், அந்த எண்ணெயே தான் கொஞ்சம் வச்சுருக்கேங்க. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க வெங்காயம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் குடமிளகாய் போட்டுக்கலாங்க. பாதி வெட்டி வச்சுருக்கேன், அது ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதில் மசாலாலாம் போட்டுக்கலாங்க. உப்பு ஒரு அரை ஸ்பூன் போடுறேங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிறேன் வாசனைக்கு. காரத்துக்கு கொஞ்சம் குறுமிளகு தூள் போட்டுக்கிறேன். பாருங்க, இவ்வளோ போடுறேன். மசாலா அவ்வளோதாங்க, வதங்கட்டும். இன்னும் இப்போ சேனக்கிழங்க போட போகிறேங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ போதுங்க, எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாங்க. இப்போ அவ்வளோதாங்க, மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக நல்லா அழகாக வந்திருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்க்கணுங்க. இது மேலே கொஞ்சம் மல்லி இலை மட்டும் தூவிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இருங்க, தூவி காட்டுறேன். பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. நீங்களும் செய்து பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றிங்க.